அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் உயரம் கூடியவர் உயரம் குறைந்தவர் தொடர்பான நுண்ணறிவு வினா ஒன்றினை பார்க்க இருக்கின்றோம். முதலாவது நாம் கேள்வியை வாசிப்போம். நிமலன் கமலனிலும் உயரமானவன், எனினும் விமலனை விட உயரம் குறைந்தவன். மாலன் கமலனை விட உயரம் கூடியவன், எனினும் நிமலனை விட உயரம் குறைந்தவன். எனவே இவர்களில் உயரம் கூடியவர் யார்? கேள்வியை மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். நிமலன் கமலனிலும் உயரமானவன், எனினும் விமலனை விட உயரம் குறைந்தவன். மாலன் கமலனை விட உயரம் கூடியவன், எனினும் நிமலனை விட உயரம் குறைந்தவன். எனவே இவர்களில் உயரம் கூடியவர் யார்? ஆகவே இங்கு எங்களுக்கு விடைகள் தரப்பட்டுள்ளன. கமலன், நிமலன், விமலன். முதலில் நாம் இந்த கேள்வியை எவ்வாறு செய்வது என்பது பற்றி பார்ப்போம். நிமலன் கமலனினும் உயரமானவன். அப்ப நாம் அவர்களுடைய பெயர்களை எழுதி கொள்ளுவோம். நிமலன், கமலன். அப்ப இங்க சொல்லியிருக்கு நிமலன் கமலனிலும் உயரமானவன். இப்ப நிமலன் கமலனை விட உயரமானவன், எனினும் விமலனை விட உயரம் குறைந்தவன். அப்ப நிமலனை விட விமலன் உயரம் கூடியவன். அதான் சொல்லியது. கமலனை விட உயரம் கூட, ஆனா விமலனை விட உயரம் குறைந்தவன் யாராம்? நிமலன். மாலன் கமலனை விட உயரம் கூடியவன். அப்ப நாங்க எழுதி சொல்லுவோம். மாலன் மாலன் கமலனை விட உயரம் கூடியவன் என்று சொல்லியிருக்கு. எனினும் நிமலனை விட உயரம் குறைந்தவன். அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் இடையில வரப்போகுது. நிமலனை விட உயரம் கூடியவனாகவும் இருக்க மாட்டான், கமலனை விட உயரம் குறைந்தவனாகவும் இருக்க மாட்டான். ரெண்டு பேருக்கும் இடையில வரப்போகுது. ஆகவே இங்க கேட்கப்பட்ட வினா இவர்கள்ல இந்த 4 பேர்லையும் உயரம் கூடியவர் யார் என்றுதான் கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே எங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும் பொழுது தெரிகின்றது இதில் உயரம் கூடியவர் விமலனாகத்தான் இருக்க முடியும் என்று. ஆகவே நாம் இங்கு 3வது விடையை தெரிவு செய்து கொள்ள முடியும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.